இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி சௌ வச்சு 2 வகையான சட்னி. இந்த சட்னியை நம்ம இட்லி தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ராகி தோசை. இந்த தோசையை நான் ராகி இட்லிக்கு அரைச்ச அதே மாவில் தான் இந்த மாதிரி கிறிஸ்பி தோசை செய்கிறேன். இந்த ராகி இட்லி ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். அதனுடைய ரெசிபியும் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு நான் அந்த என் கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். டேஸ்ட்டு நம்ம எப்பவும் சாப்பிட்ற ரெகுலர் தோசை இட்லி அதே ருசியில் தான் இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். வாங்க இனி நம்ம அந்த 2 வகையான சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம அந்த பச்சை கலர் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சௌச்சௌ, ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு சின்ன பச்சை மிளகா, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதில் பாதி தான் போட போகிறேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா இருந்தால் புதினா சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். 1/4 கப்பிலிருந்து 1/2 கப்பு வரைக்கும் தேங்காய் நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த சௌச்சவை நடுவில் இருக்க சீடை எடுத்துகிட்டு, தோல் எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது, இதை சின்னதாக வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் கரிஞ்சிராமல் அந்த எண்ணெயில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது பெரிய பச்சை மிளகான்றதுனால இதில் நான் பாதி மட்டும் சேர்த்துக்க போகிறேன். கூடவே அந்த எடுத்து வச்சுருந்த சின்ன துண்டு இஞ்சியும் நம்ம இது கூட போட்டு லைட்டாக வதக்க போகிறோம். இப்போ பச்சை மிளகாவும் இஞ்சியும் லைட்டாக வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்ச அந்த சௌச்சௌ துண்டுகளை இது கூட சேர்த்து, கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா லைட்டாக அந்த காயை வதக்க போகிறோம். இந்த காய் லைட்டாக வதங்கின உடனே அதனுடைய பச்சை மணம்லாம் போகிறதுக்காக நம்ம இதை மாதிரி ஒரு மூடி போட்டு தேவைப்பட்ட கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு போல் தண்ணியும் விட்டு மூடி வச்சு ஃப்ளேமை மீடியமில் வச்சு இதை நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே அது நல்லா வெந்தாச்சு. அதனுடைய பச்சை தன்மையெல்லாம் பச்சை மணமெல்லாம் போயாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட போகிறோம். இப்போ இந்த காய் நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு இதை நம்ம சட்னியாக அரைக்க போகிறோம். இப்போ இது அரைக்கிறதுக்கு முன்னால் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய், அந்த 1/2 கப்பு தேங்காவையும் போட்டு, கூடவே கொத்தமல்லி புதினா இருந்தால் ஒரு சின்ன துண்டு புதினா, இல்லைனா வேண்டாம், இதையும் போட்டு ஊற வச்சுருந்த அந்த புளி இதையும் சேர்த்து, உப்பு ஏற்கனவே நம்ம ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ தேவைப்பட்டால் கடைசியில் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ போய் நம்ம மிக்சியில் நல்லா போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சியில் இதை நல்லா அரைச்சாச்சு. மைய அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எப்படி சட்னிக்கு நறுன்னு அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சா போதும். இப்போ நம்மளுடைய சௌ க்ரீன் சட்னி ரெடி. இனி இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம செய்யணும். அப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலில் இன்னும் வேறு என்னெல்லாம் சட்னி ரெசிபிஸ் இருக்குது அப்படின்னு வேகமாக பார்த்துடலாம். இதுக்கு தோசை சட்னி சப்பாத்தி ரெசிபிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நிறைய சட்னி ரெசிபிஸ், இட்லி, ராகி இட்லி, புட்டு, இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸும் இருக்குது. அதனுடைய லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். வீடியோ முடியும் போதும் அந்த லிங்க் தரேன். அப்போ போய் நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த க்ரீன் சட்னியை தாளிக்கிறதுக்கு முன்னால் இந்த சௌ ரெட் சட்னியும் செஞ்சுட்டு 2 சட்னியும் ஒன்றா தாளிச்சிடலாம். அப்போ இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் வேணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சௌ, ஒரு சின்ன துண்டு வெங்காயம், ஒரு தக்காளி, கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதே மாதிரி புளியும் ஒரு சின்ன துண்டு புளியும் நம்ம எடுத்துக்க போகிறோம். தண்ணியில் ஊற போட்டு வச்சுருங்க. அதே போல் 2 காஞ்ச மிளகாய், கூடவே ஒரு காஷ்மீரி மிளகாய். காஷ்மீரி மிளகாய் உரைப்பு இருக்காது, கலருக்காக மட்டுமே சேர்க்குறது. உரைப்பு உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நீங்கள் இன்னொரு காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இப்போது நம்ம பச்சை சட்னிக்கு செஞ்சது போல் இந்த சட்னிக்கும் நம்ம சௌவை பொடிசாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுப்போம். அதே மாதிரி இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி இதையும் பொடிசாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு, இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே கடாய், நம்ம பச்சை சட்னிக்கு யூஸ் பண்ண அதே கடாயில் மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, அந்த எண்ணெயில் அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் நம்ம எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். கரிஞ்சிடக்கூடாது, ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ அந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த சின்ன துண்டு இஞ்சி, வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஒன்றா அந்த எண்ணெயில் போட்டு நம்ம லைட்டாக வதக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினதும் நம்ம ஊற வச்சுருந்த அந்த காஞ்ச மிளகாய், சௌ, ஊற வச்சுருந்த புளி இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு நம்ம இதை நல்லா லைட்டாக வதக்குங்க.
தேவைப்பட்டால் இது கூட ஒரு 1/4 கப்பு தண்ணியும் ஊற்றி ஃப்ளேமை மீடியமாக வச்சு ஒரு மூடி போட்டு நம்ம இந்த சௌவை நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்துருச்சு. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிட்டேன். அப்போ இது நல்லா வெந்தாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். இது ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு இதை நல்ல சட்னி மாதிரி அரைச்செடுக்க போகிறோம். இப்போ நம்ம சவ் ரெட் சட்னி ரெடி. இனி இந்த 2 சட்னிக்கும் நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு சின்ன பிஞ்ச் உளுந்தம்பருப்பு, பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், நல்ல மணமாக இருக்கும். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடுங்க. இப்போ ரெடி பண்ணி வச்ச தாளிப்பு இந்த 2 சட்னிலையும் நம்ம ஊற்ற போகிறோம். வாங்க நீ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது நான் சொன்ன மாதிரி ராகி தோசை. இப்போ நேரம் இருந்துச்சுன்னா அந்த ரெசிபியை போய் பாருங்கள். அப்போ சட்னி இது நம்ம சவ்வில் பண்ணது அப்படின்னு யாருக்கும் சொல்லாமல் நம்ம அந்த சட்னி யாருக்காவது கொடுத்தோன்னா அந்த ரெட் கலர் சட்னியை வித்தியாசமே கண்டுபிடிக்க தெரியாது. அது நம்ம ரெகுலர் நம்ம அந்த தக்காளி சட்னி இருக்குது பாருங்கள், அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. கொஞ்சமாக அந்த சவ்வுக்கு டேஸ்ட் வரல. தேங்காய் சட்னி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏதோ ஒன்று கரெக்டான ப்ராப்பர் தேங்காய் சட்னி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனாலும் அந்த 2 சட்னியும் அந்த காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நீங்களும் சவ் வாங்குனீங்கன்னா அடுத்த தடவை கடைக்கு போகும்போது சவ் வாங்கி இது எப்படி தான் இருக்குது அதுக்கு டேஸ்ட்டு அப்படின்னு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.